புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குருவாண்டான் தெருவில் உள்ள ஆதிதிராவிடர் காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். விவரங்கள். சையத், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ளது குருவாண்டான் தெரு. இங்க பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் மாற்று சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட காலமாக வசித்து வருகின்றனர். இந்நிலை பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 10,000 லிட்டர் கொண்டல் உள்ள உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இன்று காலை வழக்கம் போல் தண்ணீர் வந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. அப்பொழுது அங்கு அந்த தண்ணீரை பிடித்த பொதுமக்கள் தண்ணீர் இருந்து ஒருவித துர்நாற்றம் வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் அதாவது சரவணன் என்பவர் அழைத்து இந்த தண்ணீர் மிகவும் வாழையாறு என்ன என்று பார்வையிட கூறியுள்ளார். அவர் இதை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதில் மாட்டி சாணி கலந்தது போல் தெரிகிறது என கூறி அங்குள்ள இளைஞர்களை அழைத்து உடனடியாக நீங்க தொட்டிக்கு மேலே சென்று என்ன இது பாருங்கள் இருக்கார். உடனே அவர்கள் மேலே சென்று பார்க்கும்போது அங்கு மாட்டு சாணி கலக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் இந்த தண்ணீரை பருகிய சுமார் 10க்கும் மேற்பட்டோர் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா கடந்த 15 நாட்களுக்கு முன்னாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் மேலும் அதிர்ச்சி உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த தண்ணீரை உடனடியாக பிடித்து இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பப்படும். இதில் யாருக்கு குற்றவாளி இருந்தாலும் யார் என்று பார்க்காமல் அவர்கள் எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தனர். இந்நேரம் பாத்தீங்கன்னா மாட்டு சாணி கலக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை மட்டுமல்ல தமிழகத்தை பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். வணக்கம். நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுக்கா குருவாண்டான் தெருலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் குடிநீர் வந்து எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வந்து சரிவர வரல. அதாவது தண்ணி ரொம்ப கலங்களாக வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து, ஊர் தலைவர் எல்லோரும் சேர்ந்து தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் டேங்க் மேலே ஏறி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் வந்து மாட்டு சாணம் இருந்தது அந்த வாட்டர் டேங்க் மேலே டாப் பொசிஷனில். நெக்ஸ்ட்டு இளைஞர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா இறங்கி உள்ளுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மாட்டு சாணம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடந்தது. எல்லாருமே அதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் அவங்க சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வாட்டர் டேங்கை வந்துட்டு ஊர்க்காரங்களும் சேர்ந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் வந்து பார்த்தா அதில் மாட்டு சாணம் நிறைய கலந்துருந்தது. இதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக எல்லாருக்கும் வந்து டயரியா, கோல்டு, இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரு வாரமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜிஹெச்க்கு போயிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். மேலிடத்திற்கு தகவல் கொடுக்கும்போது விஏஓ, பிடிஓ எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு என்ன கலந்துருக்கு என்னென்னு பார்த்துட்டு அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க.